திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 15ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், தொழில் சார்ந்த விஷயங்களில் தொழில் இலக்குகளை அடைவதற்கு அலைந்து திரிய வேண்டி வரும். இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகி லாப வருமானங்கள் அதிகரித்து சிறப்பாக முதலீடு செய்வதை காணலாம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். புதிய உறவினர்கள் அல்லது நீண்ட நாள் சந்திக்காமல் இருந்த உறவினர்கள்லாம் என்று சந்தித்து மகிழ்ச்சி அடைவதற்கான காரியங்கள் உண்டாகும். அக்கம் பக்கத்தினால் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்ப்புகள் தோன்றும் என்பதால் இன்று அதை ஒத்தி போடவும். திட்டங்கள் செயல்படுத்துவதில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அவசரப்படுதலும் கோபப்படுதலையும் தவிர்த்தால் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி வெற்றி பெறையும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ரிஷபம், நல்ல தகவல்கள் வந்து சேரும். எடுக்கும் முயற்சிகளில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தனவரவு பணவரவு உண்டாகும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்களுடன் சகோதரனுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வீண் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இல்லாவிட்டால் அவமானங்களை சந்திக்க நேரிடும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், லாப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. வாழ்க்கை துணை அவருடைய விருப்பத்திற்காக ஆடம்பர செலவுகளை செய்வார்கள். அதை தவிர்ப்பது நல்லது. மிதுனம், தொழிலில் வாக்குறுதிகளை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். தொழிலில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள். அந்நியர்கள் தலையீட்டை தவிர்க்கவும். அவருடைய ஆதிக்கத்தை குறைப்பது நல்லது. சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள், அரசு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். நண்பர்கள், சகோதரர் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி புரிவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தில் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கடகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு பெருகும். தொழிலில் நல்ல செல்வாக்குகள் ஏற்படும். பயணங்கள் பிரச்சனை தரும் என்பதால் தவிர்க்கவும். வேலையில் அழுத்தங்கள் அதிகரிக்கும். வேலையில் பிரச்சனைகளை சமாளிக்க மனது சங்கடப்படும். உறவினர்களிடம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள் உறவினர் போல் உதவுவார்கள். அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் முயற்சிகள் செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். குழந்தைகளுக்காக அலைச்சல்களையும் சில விரயங்களையும் சந்திக்க நேரிடும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வீட்டில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சிம்மம், நீண்ட நாட்களாக செய்து கொண்டிருந்த வேலைகளில் கூட சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். என்று மறைமுக எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள், வீண் பலிகள் வந்து சேரலாம். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வேலைகளை செய்ய நினைப்பது நல்லது. இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் எதையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை துரிதமாக செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் உண்டாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் உங்களை நல்லவிதமாக கவனித்துக் கொள்வார்கள். கன்னி, நிர்வாகத்திறமை அதிகரிக்கும். பணவரையங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் அந்நியர் தலையீட்டை தவிர்த்தால் வேலையின் அழுத்தங்களை குறைக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். செல்வாக்கால் வளர்ச்சி அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையோடு பழைய விஷயங்களை பேசி மலரும் நினைவுகளை இன்றைய பொழுதை கழித்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் விஷயங்களில் சில அழுத்தங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாம் தோன்றும். அந்நியர்கள் உங்கள் விருப்பங்களுக்கு தடைகளாக இருப்பார்கள். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்ல தகவல் வருவதில் தாமதம் உண்டாகும். புனித யாத்திரை, குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் அதை இன்று தவிர்ப்பது நல்லது. விரும்பிய பயணங்கள் மேற்கொண்டு வெற்றியை பெறுவீர்கள். மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் இலக்குகளை அடைவதில் சில சிரமங்கள் உண்டாகும். அதற்காக வீண் விமர்சனங்கள், வீண் பள்ளிகளை சந்திக்க நேரிடும். இலக்குகளை அடைவதை பிரச்சனை இருப்பதால் அதிகாரிகளிடம் நீங்கள் சில சமயங்களில் வார்னிங் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் அந்நியர்கள் போல் நடந்து கொள்வார்கள். குழந்தைகள், குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டார்கள் என்ற நிலை மாறி எதற்கெடுத்தாலும் கவுண்டர் கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வந்தாலும் இந்த தொழில் பிரச்சனைகள் உங்கள் மனதை வாட்டி மனதை விரக்தி அடைய செய்யும். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும், சில சமயங்கள் வழிகாட்டுதல் கூட தேவைப்படுகின்ற காலமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு லாபத்தை தந்தாலும் வருமானத்தை அதிகரித்து தந்தாலும் அவர்களுக்காகவே அதை செலவிடும் நேரமாக இது அமைகிறது. தனுசு, உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதை தவிர்ப்பது நல்லது. நல்ல தகவல் வருவதற்கு தாமதமாகும். எடுக்கின்ற முயற்சிகள், வெற்றிகள், மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவில் செய்வதால் அது நிறைவேறுவதில் காலதாமதங்கள் ஏற்படலாம். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளை பொறுத்தவரையில் திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுக்கு பெரும் புகழும் பெற்றுத் தருவார்கள். தொழிலில் சில செய்கின்ற மாற்றங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும். அரசு விஷயங்கள், அரசாங்கம் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு, லாப வருமானத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் விரயத்திற்கு காரணியாகவும் அமைவார்கள். மகரம், இன்று திட்டமிட்ட காரியங்கள், முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு தேவையானதாக இருந்தாலும் அதை செய்வதில் சில தடங்கல்களும் தாமதங்களும் உருவாகலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். வீண் வம்பு வழக்குகளில் செல்ல வேண்டாம். அது உங்களுக்கு பாதகமாகவே அமையும். அரசு விஷயங்களை, அரசு இனங்களில் அதிர்ஷ்டவசமாக எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதர நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களிடம் அந்நியர்கள் போல் பழகுவார்கள். அவர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்திற்கு மிகவும் அவசியம். மேலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனம் போல் நடந்து கொள்வதால் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நடுவில் அது ஒரு ஆறுதலாக உங்களுக்கு அமையும். கும்பம், வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்றுமொழி மாநிலத்தவர்கள், அந்நியர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான நீங்கள் செய்து கொடுத்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் மூத்தோர், பெரியோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படும் காலமாக இருக்கிறது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணவரவு, தனவரவு, பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மாற்றம் ஒன்றை மாறாதது என்பதற்காக அடிக்கடி மாற்றங்கள் செய்து கொண்டு இருக்காதீர்கள். அது நீங்கள் அடைய நினைக்கும் பலனை தாமதப்படுத்தும் என்பதை நினைவில் கொள்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள், அரசாங்க பிரச்சனைகள் வரும் என்பதை தவிர்க்கவும். சகோதர நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரித்தாலும் அதை அனுபவிக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் வம்பு வழக்குகளை செய்தால் ஒரு தற்காலிக பிரிவை நேரிடும் என்பதால் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மீனம், சுயதொழில் செய்பவர்கள் விரும்பிய பலனை எதிர்பார்க்கலாம். விரும்பிய இலக்குகளை அடைந்து புதிய தொழில் உருவாக்கத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் அதற்கு ஈடாக வந்து நிற்கும்.
குழந்தைகள் திட்டமிட்டு செயல்படுத்தி உங்கள் பேரும் புகழும் பெற்றுத் தருவார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மூத்த பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் எதிர்ப்புகள் வழக்குகள் எல்லாம் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். அரசு விஷயங்கள் அரசாங்கம் திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களுடைய ஆடம்பர செலவை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்றம் அறையும். தொழிலில் லாப வருமானங்கள் வந்தாலும் அதை பேரும் புகழும் கிடைத்தாலும் அதை அனுபவிக்கும் சூழ்நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமை நிர்வாகத் திறமை எல்லாம் உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது கடைசியில் உங்களுக்கு அலுவலகத்தின் ஆதாயத்தின் தருவதால் அதை அனுசரித்து செல்வதே உங்களுக்கு இந்த நாளை இனிதாக கடந்து செல்ல உதவும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.